சிலம்பு செல்வர் அப்படின்னா சிவஞானத்தை தான் நம்ம சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து மக்களிடையே எந்த நூல் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன நூல் வந்து சிலப்பதிகாரம். கன்னியாகுமரி மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டு கூட எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 1956 நவம்பர் 1 ஓகேங்களா. அப்போ தான் கன்னியாகுமரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழகத்துக்கு வந்து தென் எல்லையாக மாறியது. அந்த போராட்டம்லாம் அந்த ஸ்டோரி ஃபுல்லாக போராட்டமாக தான் இருக்கும். அதில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மார்ஷல் நேசமணி. மார்ஷல் நேசமணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு அவருக்கு நாகர்கோவிலில் வந்து சிலையோடு மணி மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், ஆஸ்திரியா நாட்டோட தலைநகரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியன்னா. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருங்காட்சியகத்தில் ஒரு சுவடி இருக்குது. அந்த சுவடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பேபிரஸ் தாளால் எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா சேர நாட்டு துறைமுகத்தில் வாழ்ந்த ஒரு தமிழருக்கும், ஓகேங்களா, சேர நாட்டு துறைமுகம்னா நமக்கு தெரியும் முசிறி. இப்போ முசிறியில் வாழ்ந்த ஒரு தமிழருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த ஒருவருக்கும் இடையேயான வணிக ஒப்பந்தம் வந்து அந்த சுவடியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுவடி வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு சிலம்பு செல்வர். சிலம்பு செல்வர் அப்படின்னு நமக்கு தெரியும் சிவஞானத்தை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து அவரோட வரலாற்றை, ஓகேங்களா, அவரோட வரலாற்றை வந்து எனது போராட்டம் என்ற நூலில் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர், அதாவது அந்த வட தென் எல்லை அதில் அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒரு வட எல்லை போராட்டத்தில் இவர் வந்து கலந்துருப்பார் அப்படின்ட்டு. இவர் வந்து 1952 to 54 சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருப்பார். அதே 1972 to 78 வந்து மன்ற மேலவை தலைவராக பதவி வகிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து 1966 வாங்கியிருக்காரு. இவருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருத்தணி போராட்டத்தில் வந்து இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்பார். அங்கே போயிட்டு போராடி இருப்பார். அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா திருத்தணிலையும் சென்னையில் இருக்கிற அதாவது டி நகர்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம தியாகராய நகர்னு சொல்லுவோம். அங்கே வந்து அவருக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க.